ஃபியூஷன் ஃபினான்சியல் அசெட் மாடியூல் பார்க்க போகிறோம். அசெட் மாடியூலோட ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஃபிக்ஸட் அசெட் ஸ்பேஸ்க்குள்ளே போய்க்குவோம். ஃபிக்ஸட் அசெட் ஸ்பேஸ்க்குள்ளே நமக்கு 2 ஒர்க் டைட்டில் இருக்கும். நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் ஆகலை. நான் வேறு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து போகணும். நம்ம வந்து 2 டைல் இருக்கும். அசெட் எதுக்கு அசெட்ஸ் அண்ட் அசெட்ஸ் என்கொயரின்னு இருக்கும். அசெட்ஸ் எதுக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு அசெட் ஆட் பண்ணுறோம், ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நம்ம கம்பெனி ஆர் நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் ஆர் அசெட் நமக்கு உள்ளே வருது, சொத்து உள்ளே வருது அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு அசெட் யூஸ் ஆகும். இன்னும் மொத்தம் அசெட்ஸில் வந்து அசெட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அசெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஆட் அசெட்ஸ் இருக்கும். அது போக உங்களுக்கு டிப்ரிசியேஷன் அண்ட் ரிட்டைர்மெண்ட் அசெட்ஸ் இருக்கும். மொத்தம் அசெட்ஸில் 5 ஆப்ஷன் இருக்கும். அசெட் என்கொயரி வந்து நம்ம இங்கே இப்போ அசெட்ஸில் பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனும் நம்ம அசெட் என்கொயரியில் தான் மேனேஜ் பண்ண முடியும். நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அசெட் டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அசெட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதான் வந்துருச்சு. இதான் நம்ம அசெட்டோட டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம டிப்ரிசியேஷன் காமிக்கும், டிப்ரிசியேஷன் நம்ம எந்த மந்த் வரைக்கும் நம்ம ரன் பண்ணுறது காமிக்கும். இல்லை ரிட்டையர்மெண்ட் காமிக்கும். நம்ம ஏதாவது ஒரு அசெட்ஸ் வந்து சேல் பண்ணுறோம், ஸ்கிராப்பில் போடுறோம் அப்படின்னா அது இன்கம்ப்ளீட் ஆனது எத்தனை, எக்ஸெப்ஷன் எத்தனை இருக்குது, நம்ம இப்போ ஜென்ரல் லெஜரில் போஸ்ட் பண்ணுறது எத்தனை இருக்குன்றதை காமிக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து அசெட்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டில் இருக்குதுன்னு காமிக்குது. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் காமிக்கும், இதில் வந்து அடிஷன் காமிக்கும். இதை நம்ம அசெட்ஸ் பேஜ். நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு அசெட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கு வந்து டெஸ்க்டாப்பில் போய்
டாஸ்க் டேப் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே ஆட் அசெட்ஸ் ஆப்ஷன் காமிக்கும். ஆட் அசெட்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட் அசெட்ஸ் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ரிட்டைல் இது நான் தான் மெயினு. ஃபஸ்ட்டு ஆட் அசெட்ஸ் ஒரு அசெட் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்துருச்சு. ஆட் அசெட் கொடுத்தேன். இப்போ ஒரு அசெட் நம்ம வந்து புதுசாக ஒரு அசெட் கிரியேட் பண்ணுறோம். நம்ம கம்பெனிக்கு ஒரு லேப்டாப்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் ஃபேன் எனி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஆர் எனி டேபிள்ஸ் ஃபர்னிச்சர் இனிமேல் எந்த ஒரு அசெட் நம்ம ஒரு கம்பெனிக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம அசெட்டில் ஆட் பண்ணுவோம். இப்போ அசெட்டில் ஆட் பண்ணுறக்காண்டியே நம்ம அசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம புக்குன்றது வந்து கம்பெனி நேம். இப்போ நம்ம கம்பெனி வந்து சுப்ரீமோ யூஸ் கார்பரேஷன்ற கம்பெனிக்கு வந்து கம்பெனி நேம் கொடுத்துருக்கோம். அசெட் டைப் வந்து கேபிட்டலைஸ். கேட்டகரி அப்படின்றது வந்து நம்ம எந்த விதமான அசெட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபர்னிச்சர் அதில் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் ஆர் டேபிள்ஸ் இந்த மாதிரி நம்ம எந்த கேட்டகரி ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். கேட்டகரியில் வந்து உங்களுக்கு 2 கேட்டகரி இருக்கும். மேஜர் கேட்டகரி மைனர் கேட்டகரி அப்படின்னு. மேஜர் கேட்டகரி அப்படின்றத வந்து நம்ம மேஜராக என்ன இப்போ ஒரு சேர் அப்படின்னா அந்த சேர் வந்து எதில் எந்த கேட்டகரியில் வரும்? ஃபர்னிச்சரில் வரும்ல. நம்ம ஃபர்னிச்சர் வாங்குறோம் அப்படின்னா மேஜர் கேட்டகரியில் ஃபர்னிச்சர்னு போட்டு ஃபர்னிச்சர் ஐட்டத்தில் நம்ம என்ன வாங்குறோம்? ஃபர்னிச்சரில் டேபிள் வாங்குறோமா, ஒரு சேர் வாங்குறோமா, அல்லது ஒரு டெஸ்க்கு டிப்பாய் நம்ம எது வாங்குறோமோ அது வந்து மைனர் கேட்டகரின்னு சொல்லுவோம். புரியுதா? அது மாதிரி தான் மேஜர் கேட்டகரியில் வந்து நான் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர்னு கொடுத்துக்கிறேன். ஃபர்னிச்சர் கொடுத்துக்கிறேன். மைனர் கேட்டகரியில் வந்து நான் எக்ஸாம்பிள் சேர் ஆர் டேபிள் கொடுக்குறேன். ஆஃபீஸ் மைனர் கேட்டகரி ஆஃபீஸ் ஃபர்னிச்சர். ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் கொடுத்து நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தேன்னா எனக்கு கேட்டகரி செலக்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரி செலக்ட் ஆயிடுச்சு.
டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆஃபீஸ் யூஸ்க்காக ஒரு சேர் பர்ச்சேஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். நான் ஆஃபீஸ் சேர் கொடுக்குறேன். ஆஃபீஸ் சேர் பர்ச்சேஸ் பண்ணுறேன். காஸ்ட் வந்து நம்ம அந்த காஸ்ட் எவ்வளோ கேட்போம். காஸ்ட் நான் எக்ஸாம்பிள் 5000 கொடுக்குறேன். ஒரு சேரோட ரேட் வந்து 5000. யூனிட்ஸ் வந்து எத்தனை யூனிட்ஸ் நான் எத்தனை சேர் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஒரு யூனிட் அப்படின்னா ஒரு சேர் நான் 2 யூனிட்டாக 2 சேர் நான் ஒரு யூனிட் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் வந்து நான் அக்கௌண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே எக்ஸ்பென்ஸ்ன்றது டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் தானே சார்? எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் என்னது? அது காம்பினேஷன் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டா? இல்லை சார், இது வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு சேர் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றது சார். இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ன்றது கேபிட்டலைஸ்டு. ஓகே. டிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சார். நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன் வந்து நம்ம இந்த சேர் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஆஃபீஸ்க்கு சேர் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லாட் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த பிரான்ச்சு எந்த சிட்டியில் எந்த கண்ட்ரியில் எந்த பிரான்ச்சில் நம்மளுக்கு வந்து சேர் தேவைப்படுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற கண்ட்ரி நம்ம லொக்கேஷன் ஃபில் பண்ணணும். எக்ஸாம்பிள் கண்ட்ரி வந்து நான் யூஎஸ் எடுத்துக்கிறேன். நான் யூஎஸ் எடுத்துக்கிறேன். நான் யூஎஸ் கண்ட்ரி வந்து யூஎஸ்ஏ எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்டேட் செலக்ட் பண்ணுறேன். ஸ்டேட் வந்து எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏல எந்த ஸ்டேட்டில் எனக்கு ஃபர்னிச்சர் தேவைப்படுதுன்னு ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு கலிஃபோர்னியானா எனக்கு தேவைப்படுது அப்படின்னா கலிஃபோர்னியா கண்ட்ரி ஸ்டேட் எடுத்துக்கிறேன். கலிஃபோர்னியா சிட்டி செலக்ட் பண்ணணும். சிட்டி எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிட்டி வந்து அட்லாண்டா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அட்லாண்டா சிட்டி எடுத்துக்கிறேன். பில்டிங் வந்து ஆஃபீஸ் எடுத்துக்கிறேன். நான் ஆஃபீஸ் வந்து நான் லொக்கேஷன் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டேன். நான் லொக்கேஷன் கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா எனக்கு லொக்கேஷனும் ஆட் ஆயிரும். ஆட் ஆக்சஸில் சப்மிட் கொடுத்தேன். இப்போ எனக்கு அதான் அசெட் ஆட் ஆயிடுச்சு. நான் ஆட் ஆன அசெட் நான் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, நான் ஒரு அசெட் என்கொயரி சொன்னேன் பார்த்தீங்களா, நான் அந்த அசெட் என்கொயரியில் போய் தான் பார்க்கணும். நான் காட்டுறேன் பாருங்க. நான் அசெட்டு
நான் இந்த அசெட் நம்பர் வந்து நான் எடுத்து அசெட் நம்பர் டிரான்சாக்ஷன் நம்பர் நான் காப்பி பண்ணல. அப்போ நான் காப்பி பண்ணல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு டேட்டு கொடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு டேட்டில் எந்த அசெட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுக்கணும். இல்லை அப்படின்னு அது தெரில அப்படின்னா இந்த ரீசெண்ட் அடிக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீசெண்ட் அடிக்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரீசெண்டாக எந்த அசெட் ஆட் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்துடும். தெரியுதா நம்மளுக்கு? இது வந்து நம்ம அசெட் டிரான்சாக்ஷன் நம்பர் 112734. இது ஆஃபீஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஆஃபீஸ் சேர் நம்ம காஸ்ட்டு நம்ம எவ்வளோ வேல்யூ யூனிட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ள டீட்டெயில்ஸ் வரும். நம்மளுக்கு எந்த எவ்வளோ யூனிட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், காஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஒன் ஆஃப் சொல்கிறேன் பாருங்க. அப்படியே தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம இந்த இங்கே டீட்டெயில்ஸ் இங்கே தெரியுது பாருங்களேன். கரண்ட் காஸ்ட், ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ, நம்ம டிப்ரிசியேஷன் வந்து இன்னும் ரன் ஆகலை. டிப்ரிசியேஷன் வந்து நம்ம ரன் பண்ணாதான் ரன் ஆகும். ஏன்னா நம்ம ஆட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ லாஸ்ட் மந்த் ஒரு அக்டோபர் மந்த்லேருந்து நம்ம ஒரு அசெட் ஆட் கொடுத்து நம்ம இப்போ டிப்ரிசியேஷன் பண்ணலாம். இல்லை நம்ம இப்போ ஆட் பண்ண அசெட்ஸுக்கும் நம்ம டிப்ரிசியேஷன் ரன் பண்ணிட்டு நம்ம வந்து டீட்டெயில்ஸ் பார்த்தா நம்மளுக்கு இங்கே டிப்ரிசியேஷன் எவ்வளோன்னு காட்டும். இவ்வளோ நாள் யூஸ் பண்ண அந்த திங்ஸுக்கு டிப்ரிசியேஷன் எவ்வளோன்னு காட்டும். அது உங்களுக்கு காட்டும். அப்புறம் நான் இப்போ நான் அசெட் நம்பர் காப்பி பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு டிப்ரிசியேஷன் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். நான் அசெட்ஸ் பேஜ் வந்துக்கிறேன். அசெட்ஸ் பேஜில் இங்கே டிப்ரிசியேஷன் இருக்குல்ல, டிப்ரிசியேஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிப்ரிசியேஷன் ரன் ஆகும். இங்கே கால்குலேட் டிப்ரிசியேஷன் ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் கொடுத்து நீங்கள் கால்குலேட் டிப்ரிசியேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ரிசியேஷன் ரன் ஆயிடும். நீங்கள் டிப்ரிசியேஷன் ரன் ஆனது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா திரும்ப கால்குலேட் டிப்ரிசியேஷன் கொடுப்போம். டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகிட்டு இருக்கு. கால்குலேட் ஆகும். நம்ம டிப்ரிசியேஷன் கால்குலேட் ப்ராசஸிங் எங்கே பார்ப்போம் அப்படின்னா இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி உங்கள் டூல்ஸ் இருக்கும். டூல்ஸை கிளிக் பண்ணி ஸ்கெடியூல் ப்ராசஸ் இருக்கும். ஸ்கெடியூல் ப்ராசஸ் ஆப்ஷனுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக என்னென்ன ஸ்கெடியூலில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது, அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, சக்ஸஸ் ஆகிருக்கா இல்லை ரன்னிங் ஆகிட்டு இருக்கான்ற ஸ்டேட்டஸ் காட்டும். காட்டுறேன் பாருங்க. நம்ம டிப்ரிசியேஷன் ரன் பண்ண ஆப்ஷன் காட்டும். நமக்கு என்ன காட்டுதா? கால்குலேட் டிப்ரிசியேஷன் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. நமக்கு டிப்ரிசியேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ டிப்ரிசியேஷன் சக்ஸஸ் ஆயிருக்கு. நமக்கு எவ்வளோ டிப்ரிசியேஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம அசெட் என்கொயரியில் போய் பார்ப்போம். நம்பர் கால் பண்ணி சர்ச் பண்ணுறேன்.
உங்களுக்கு இப்போ டிப்ரிசியேஷன் காட்டும். காட்டுதா உங்களுக்கு? டிப்ரிசியேஷன் வந்து 83 ரூபா. நம்ம 5000 ரூபாய்க்கு நம்ம சேர் வாங்கியிருக்கோம். நம்ம சேர் வாங்கி நம்ம இன்னைக்கு டிப்ரிசியேஷன் ரன் பண்ணோம். அதோட டிப்ரிசியேஷன் வந்து 83 ரூபா. நீ டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணா ஒய்டிடி டிப்ரிசியேஷன் வந்து இயர் ஆஃப் ஒய்டிடின்றது இயருக்கு நம்ம டிப்ரிசியேஷன் பண்ணுறது. எப்படின்னா நம்ம இப்போ வந்து இப்போ வந்து நம்ம பிப்ரவரியில் சேர் பர்ச்சேஸ் பண்ணி டிப்ரிசியேஷன் கனெக்ட் பண்ணோம். நம்ம டிசம்பர்லேயோ இல்லை ஜனவரிலேயோ நம்ம ஒரு சேர் அசட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம அப்போ இருந்து நம்ம டிப்ரிசியேஷன் கனெக்ட் பண்ணுறதை இங்கே காட்டும். நம்ம இங்கே ஜீரோ வேல்யூ காட்டுதில் நம்ம அப்போ இருந்து நம்ம கனெக்ட் பண்ணால் இங்கே வந்து நம்மளுக்கு அதுக்குரிய டிப்ரிசியேஷனும் காட்டும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து போனஸ் ரோல் ரிவால்யூஷன் ரிசர்வேஷன் டிப்ரிசியேஷன் டீட்டெயிலும் இதுதான் உங்களுக்கு வந்து ஆட் அசெட்ஸ் அண்ட் டிப்ரிசியேஷன் எப்படி பார்க்குறதுன்றது தான். நம்ம இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அசெட் வந்து இப்போ காஸ்ட் வைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, யூனிட் வைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, நம்ம அசெட்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ திரும்ப நான் அசெட்ஸ் பேஜுக்கு வந்துக்கிறேன். அசெட்ஸ் பேஜில் வந்துட்டு நான் இந்த டாஸ்க் பிளான் டாப் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே அசெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் அசெட்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த அசெட்டை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நான் ரீசெண்டாக க்ரியேட் பண்ண அசெட்ஸ் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றனா அந்த அசெட் நம்பர் நான் காப்பி பண்ணி பண்ணுறேன். சர்ச் பண்ணி இந்த நான் அசெட்டை சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணேன் அப்படின்னா ஆஃபீஸ் சேருன்ற அசெட் வந்துடும். நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். சேஞ்ச் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் அண்ட் நான் ஃபினான்ஷியல் கேட்டகரி. நமக்கு 2 கேட்டகரி வரும். ஃபினான்ஷியல் கேட்டகரி ஒன்று வரும், நான் ஃபினான்ஷியல் கேட்டகரி வரும். நீங்கள் ஃபினான்ஷியல் கேட்டகரி அப்படின்றப்ப நீங்கள் வந்து நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா அந்த சேரோட ரேட்டை வந்து நீங்கள் கூட்டலாம், லெஸ் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் 5000 போட்டேன், அந்த சேரோட ரேட் வந்து 5000 இல்லை 4000 தான், 6000 தான் அப்படின்றப்ப நீங்கள் ஃபினான்ஷியல் வைஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப சேஞ்ச் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஃபினான்ஷியல் வைஸ் இல்லாமல் நான் யூனிட் வைஸாக சேஞ்ச் பண்ணுறேன், நான் ஃபினான்ஷியலாக நான் கேட்டகரி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றப்ப கேட்டகரி இப்போ நான் வந்து சேருக்கு பதிலாக டேபிளில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். நான் பர்ச்சேஸ் பண்ணது சேர் இல்லை டேபிளில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், நான் தெரியாமல் சேர்னு என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் சேரை வந்து டேபிளாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஃபர்னிச்சர்னாலும் மாற்றிக்கலாம், நீங்கள் சேர்னாலும் டேபிளாக மாற்றிக்கலாம். அதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது, நான் ஃபினான்ஷியல் ஆப்ஷன். நீங்கள் ஓகே கொடுத்து நீங்கள் என்ட்ரி கொடுத்து வைக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஓகேவாயிரும். நான் இப்போ உங்களுக்கு நான் ஃபினான்ஷியல் சேஞ்சஸ் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். ஒன்ஸ் நம்ம திரும்ப கிளிக் பண்ணி திரும்ப நான் சர்ச்சுக்குள்ளே போகிறேன். சேஞ்ச் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் காமிக்கும்போது சேஞ்ச் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ள போய் ரேட்டு சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன்.
ஃபினான்ஷியல் மார்ஜின்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணல. ஃபீஸ் இன்ட்ரடக்ஷன். இப்போ காட்டுது. இப்போ நான் சேஞ்ச் ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் கொடுக்குறேன். நம்ம இன்ஸ்டன்ஸ் ஸ்லோவாக இருக்கான்னு லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஃபினான்ஷியல் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபினான்ஷியல் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு 5000 கொடுத்தோம்ல. 5000 கொடுத்ததை நம்ம 5000 இல்லை அந்த ரேட்டு நம்ம 4000 தான், 6006 இல்லை கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குது, 6000 ஆகுது. அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணால் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் டீடைல்ஸில் போய் ரீவேல்யூஷன் லோட் ஆகிட்டு லோட் ஆகட்டும். நம்ம ரீவேல்யூஷன் அமௌண்ட் 5000 கொடுத்தோம், 5000 இல்லை நான் 4000 மாற்றுறேன் அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதையும் 4000 சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அங்கே கரண்ட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு மாறிடும். ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்கும், 5000 தான் இருக்கும். கரண்ட் காஸ்ட் மட்டும் நமக்கு 4000 மாறும். இதை வந்து என்னென்ன காட்டுவோம் அப்படின்னா நம்ம காஸ்ட் சேஞ்ச் பண்ணுறது, பர்சன்டேஜ் வேணால் பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது போக அப்படின்னா நீங்கள் லைஃப் அந்த சேரோட லைஃப் எவ்வளோ நாள் வரும்,
அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். 1 இயர்னா 1 இயர், 2 இயர், 3 இயர், உங்களுக்கு எத்தனை இயர் வருமோ அத்தனை இயரில் பண்ணிக்கலாம். இல்லை இயர்ஸ்க்கு வராது, எனக்கு இத்தனை 7 மந்த் 8 மந்த்து அந்த நான் வாங்குற அசட்ஸோட வேல்யூ இருக்கும், லைஃப் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிடும். நம்ம ரேட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணணும். நம்ம 5000 கொடுத்துருக்கோம். 5000 இல்லை, அது அந்த சேரோட ரேட்டு ஒரு யூனிட் சேரோட ப்ரைஸ் 4000 அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். லோட் ஆகிட்டு லோட் ஆகட்டும். சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்து சப்மிட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இது என்கொயரி பண்ணணும் அப்படின்னா நம்ம திரும்ப அசட் என்கொயரியில் போய் நம்ம அசட் கிளிக் பண்ணுறேன். அசட் நம்பரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் காஸ்ட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். ஒரிஜினல் காஸ்ட் அப்படியே தான் இருக்கும். நம்ம அசட் ஆட் பண்ணும்போது என்ன காஸ்ட் கொடுத்தோமோ அந்த ஒரிஜினல் காஸ்ட் 5000 அப்படியே தான் இருக்கும். நம்ம கரண்ட் காஸ்ட் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். உங்களுக்கு தெரியும், இங்கே கரண்ட் காஸ்ட் மட்டும் 4000 ஆயிருக்கும். இப்போ வந்து டிப்ரிசியேஷன் வந்து நம்மளுக்கு போயிருக்கும். ஏன்னா நம்ம திரும்ப போய் கால்குலேட் பண்ணணும் டிப்ரிசியேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 5000 டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி இங்கே என்ட்ரு பண்ணோம், ஜெனரேட் ஆச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம அமௌண்ட் சேஞ்ச் பண்ணாலும் டிப்ரிசியேஷன் போயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், திரும்ப நம்ம போய் கால்குலேட் டிப்ரிசியேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த 4000 கூடிய டிப்ரிசியேஷன் எவ்வளோ அப்படின்றத நம்ம காட்டும். நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. நான் திரும்ப அசட்ஸ்குள்ள போய்க்கிறேன். அசட்ஸ்குள்ள போனேன் அப்படின்னா டிப்ரிசியேஷன் பேஜ் டைல்ஸ்க்கு போகிறேன். போய் திரும்ப நான் கால்குலேட் டிப்ரிசியேஷன் பண்ணேன் அப்படின்னா அசட் டிப்ரிசியேஷன் சப்மிட்டட் நம்மளுக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. நான் இப்போ திரும்ப அசட் என்கொயரியில் போய் நான் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வெளியே வரேன் அப்படின்னா எனக்கு திரும்ப எனக்கு டிப்ரிசியேஷன் காட்டும். திரும்ப வெளியே நான் திரும்ப ரீஎன்ட்ரி பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4000க்கு டிப்ரிசியேஷன் என்னாவும் நம்மளுக்கு ஜெனரேட் ஆகிருக்கும், தெரியுதா? டிப்ரிசியேஷன் 66.66 காட்டுது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 5000 பண்ணோம், திரும்பி காஸ்ட் வந்து 4000 மாற்றணும். 4000 நம்ம சேஞ்ச் பண்ணப்போ நம்ம டிப்ரிசியேஷன் 0 ஆயிடுச்சு. நம்ம திரும்ப 4000க்கு போய் நம்ம கால்குலேட் டிப்ரிசியேஷன் கொடுத்தோம். டிப்ரிசியேஷன் கொடுத்த பிறகு நம்ம 4000க்கு என்ன வேல்யூக்குரிய டிப்ரிசியேஷனோ நம்மளுக்கு காமிச்சிடும். நம்ம இது மாதிரி தான் ஒவ்வொரு தடவை நம்ம காஸ்ட் யூனிட் ஒவ்வொன்று சேஞ்ச் பண்ணாலும் நம்ம டிப்ரிசியேஷன் ரன் பண்ணால் தான் நம்ம ஒவ்வொரு ரன் ஆகும். இதுதான் நம்ம அசட்ஸ்ன்னு சொன்னது. அடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபர். நம்ம அசட்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா அல்லது லொக்கேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் டு அனதர் டிபார்ட்மெண்ட் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பார்ப்போம். அதுதான் நம்ம அசட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். அடுத்ததை பார்ப்போம்.
நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட் அசட்ஸ் பேஜுக்கு போயிட்டு அசட்ஸ் பேஜில் நமக்கு திரும்ப டாஸ்க் டேப்லேயே இருக்கும் அசட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு காட்டுறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் அசட்ஸ்னு. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அசட்ஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அசட்ஸ் பேஜ் வந்துருச்சு. ட்ரான்ஸ்ஃபர் அசட் பேஜில் நம்ம திரும்ப நான் ட்ரான்சாக்ஷன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது சார், ஸ்லோவாக. இப்போ நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் அசட்ஸ் பேஜ் வந்துருச்சு. இதில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் அசட்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட் யூனிட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்ம ஒரு யூனிட்ல இப்போ நம்மகிட்ட கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நம்மகிட்ட இப்போ ஒரு யூனிட் தான் இருக்கு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 10 யூனிட் இருக்கு அப்படின்னா, நான் 10 யூனிட்டை 10 யூனிட்ல இருந்து ஒரு 4 யூனிட்டை மட்டும் நான் வச்சுக்கிட்டு மிச்சம் 6 யூனிட்டை நான் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்றேன், வேற லொகேஷன் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் யூனிட் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு 10 யூனிட் வச்சிருக்கேன், 10 யூனிட்ல எனக்கு ஒரு யூனிட் மட்டும் போதும், மிச்சம் 9 யூனிட்டையும் நான் வேற லொகேஷன் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அட்ஜஸ்ட் யூனிட்ஸ் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் உங்களுக்கு 9 சேர்ஸும் உங்களுக்கு 9 யூனிட்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லொகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிடும். ட்ரான்ஸ்ஃபர் அசட் அப்படின்னா நம்ம டோட்டல் அசட் இப்போ சேர் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த டோட்டல் அசட்ஸே என் டிபார்ட்மெண்ட்லேருந்து அடுத்து வேறு டிபார்ட்மெண்ட் வேறு லொக்கேஷன் வேறு கண்ட்ரி அப்படியே டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்ஃபர் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு அசட்ஸ் யூனிட்ஸ் காட்டுறேன்.
இன்ஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஜஸ்ட் மினிட் வெயிட் பண்ணுங்க, நான் இன்ஸ்டன்ஸ் பார்த்துட்டு வந்துடுறேன்.